தமிழ்நாடு என்றாலே பிரதமர் மோடிக்கு அலர்ஜி என விமர்சித்துள்ள விஜய், தமிழ்நாட்டு மக்கள் பல பேருக்கு தண்ணீர் காட்டியவர்கள் என்றும் மோடியை சாடியுள்ளார். விஜயின் பேச்சுக்கு பதிலளித்துள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, ஏசி காரை தாண்டி மக்களை விஜய் சந்தித்தது உண்டா என்றும், சினிமா டயலாக்கா களப்பணியா என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே, என்னமோ உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாதிரியும் அப்படி ஒரு விஷயத்த சொல்லிடுறது. பேரை சொல்லணும் பேரை சொல்லணும் பேரை நான் ஒரு படத்துல சொல்லுவேனே, லியோவை பார்க்கணும் லியோவை பார்க்கணும் லியோவை பார்க்கணும். சென்டர்ல ஆள்றவங்கன்னு சொல்றோம். சென்டர்ல யார் ஆள்றா? காங்கிரஸா? அப்புறம் என்ன பேரை சொல்லணும் பேரை சொல்லணும்? எனக்கு புரியலையே. நீங்க தானே கேட்டீங்க, வச்சுக்கோங்க. ஏன் ஜி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி? தமிழ்நாட்டிலேருந்து வர ஜிஎஸ்டியே கரெக்டாக வாங்கிக்கிறீங்க, ஆனால் தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. இங்கே படிக்கிற நம்ம பிள்ளைங்களோட படிப்புக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க, ஆனால் மும்மொழி கொள்கையை திணிக்கிறீங்க. டீலிமிட்டேஷன் என்ற பேரில் தமிழ்நாட்டோட பார்லிமெண்ட் சீட்ஸ்லையும் கை வைக்க பார்க்குறீங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணப்பவே புரிஞ்சிருச்சு பிரதமர் சார் உங்கள் பிளான் என்னன்னு, எங்கெல்லாம் எப்படியெல்லாம் எந்த திசைகள் எல்லாம் இந்த நாட்டை கொண்டு போகலாம்னு. தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க சார். ஏன்னா தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட்டு சார், பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட்டு சார். பார்த்து செய்யுங்க சார், மறந்துடாதீங்க சார். அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு ரவுடி அடித்தா தான் இன்னொரு ரவுடியை மக்கள் ரவுடின்னு ஏற்றுக்குவாங்க. யார் ரவுடி? படத்து டைலாக் சொல்கிறேன். நான் டான் சும்மா இல்லை 10 டான் அடித்தேன். இன்றைக்கி இவங்க எல்லாமே யாருன்னா அரசியலில் யார் சக்தி வாய்ந்தவராக இருக்கிறாங்க அவர்களை பற்றி பேசினா ஒரு மைலேஜ் கிடைக்கும். விஜய் அவர்கள் ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா பிரதமர் மேலே தான் வைக்க முடியும், ஏன்னா மீடியா வெளிச்சம். அதற்காக பேசுகிறார். பார்த்துக்கிட்டே இருங்க, அடுத்த வருஷம் இது வரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும். 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. டிஎம்கேக்கும் டிவிகேக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லியிருக்காரு. கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷத்தில் 3 முறை வெளியே வருவது அது ஒரு அரசியல். இந்த அரசியலை மக்கள் பார்ப்பாங்கல்ல. கட்சி ஆரம்பித்து எத்தனை முறை வெளியே வந்தீங்க, எத்தனை முறை ஏசி காரை தாண்டி வெளியே வந்தீங்க, எத்தனை முறை மண்டபத்தில் மீட்டிங் போட்டீங்க. ஆனால் களத்தில் மக்கள் யாருக்கு யார் எதிரின்னு ஒரு ஓட்டர் முடிவு பண்ணுறாங்க, ஒரு வாக்காளர் முடிவு பண்ணுறாங்க. வீரவசனம் மட்டும் பேசுகிறாங்களா, வாய்ச்சவடால் விடுறாங்களா, சினிமா டயலாக் பேசுகிறாங்களா, இது ஒரு கட்சி. களத்தில் வேலை செய்கிறாங்களா, பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குறாங்களா, மக்களோடு மக்கள்லாம் நிற்கிறாங்களா, இது ஒரு கட்சி. மக்கள் முடிவு செய்யட்டும் யார் யாருக்கு எதிரின்னு. அதனால் சகோதரர் விஜய் அவர்கள் பேசும்பொழுது ஒரு அரசியல் புரிதலோடு பேசணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.